ஒருத்தர் இருக்கார், எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கார் இங்க தமிழ்நாட்டில். அவர் நேற்று பேட்டி கொடுக்கிறாரு. என்னன்னா, நாணயம் வெளியிடுறாங்க, இந்தியில இருக்கு, தமிழ்ல இல்ல, தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா, இந்தியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஒண்ணு அரசியல் தெரிஞ்சிருக்கணும், இல்ல நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும், இல்ல மண்டல மூளையாவது இருக்கணும். கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெல்லும். பெரும்பாலும் அவர் கையெழுத்து கொடுக்கிற போது தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் என்று சொல்லுதான் சொல்லி எழுதி கையெழுத்து போடுவார் பெரும்பாலும். இல்லைன்னா அண்ணா வாழ்க, அண்ணா புகழ் ஓங்குக, பெரியா வாழ்க அப்படிதான் சொல்லி கையெழுத்து போடுவார். ஆக அந்த தமிழ் வெல்லும் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு. இதை கூட அவர் பார்க்காம, இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாச்சிருக்காரு அப்படின்னு தான் நமக்கு வருத்தமா இருக்கு. கேட்கிறாரு, ஏன் ராகுல் காந்தி அழைக்கல? ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல, அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு. அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சிக்காம ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது.